இப்பொழுது நாங்கள் இங்கே எங்களுடைய பிரதம அதிதியாக வருகை தந்திருப்பவர் தான் உங்களுக்கு தெரியும், ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் முதல்வராக இருக்கின்றார். ஜாமியா நலிமியா கலாபீடம் என்று சொல்லுகின்ற பொழுதோ நாட்டிலே வித்துக்களை தூவுகிற ஒரு இடம் என்று சொல்ல வேண்டும். அதிலிருந்து மரம், விருட்சம், அதிலிருந்து மீண்டும் விதைகள் உதிர்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ உலமாக்களை உருவாக்கி இவர்களெல்லாம் ஒரு அளப்பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த சந்ததிக்கு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு கிடைத்ததற்கு. பொதுவாக ஜாமியா நலிமியா என்று சொல்லுகின்ற பொழுது நலீம் ஹாஜியாரின் அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அவர் கண்டது என்றால் கல்வியால் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் சிறந்து விளங்க வேண்டும், அதுதான் அழியா சொத்து. அதன் மூலமாகத்தான் அவர் கனவும் கண்டார். எனவே அது ஒரு சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்வார்கள், ஒரு சாஃப்ட் பவர் என்று சொல்வார்கள். அந்த பவரை தான் இவர்கள் எல்லாம் இன்று காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜாமியா நலிமியா கலாபீடத்திலே உருவானவர் தான் எங்களுடைய நூருல்லா மௌலவி அவர்களும். அன்று எங்களுடைய நலீம் ஹாஜியார் அன்று இருந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களுக்கு உதவியது போல இன்று இருக்கின்ற எத்தனையோ சமூகத்திற்கு தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலம் உதவி கொண்டிருப்பவர் தான் நூருல்லா சேர் அவர்கள். அவரை விரைவில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய ஃபிர்தௌஸ் நலிமி அவர்கள் இருக்கின்றார்கள். அவரும் கல்விக்கு என்று வருகின்ற பொழுது தயக்கம் காட்டாமல் உதவுகின்ற ஒரு உள்ளம். எனவே இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பொதுவாக இப்படியான நிகழ்வுகளுக்கு அதிதிகளாக யார் அழைத்து வரப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பொதுவாக அரசியல்வாதிகளைத்தான் அழைத்து வருவதுண்டு. ஆனால் சமீப காலமாக என்னமோ தெரியவில்லை, எங்களுடைய நூருல்லா மௌலவி அந்த சித்தாந்தத்தை மாற்றிக்கொண்டார் போல. அந்த கருத்தியலை பொதுவாக கல்வி புலத்தில் உள்ளவர்களைத்தான் அழைத்து வருகின்றார். அண்மையிலே மும்மானை முஸ்லிம் மகா வித்தியாலயத்துக்கு டாக்டர் ஹாரிஸ் அவர்களை அழைத்து வந்திருந்தார். அங்கே கல்வி பீடத்திற்கு தர நிர்ணய பிரிவுக்கு தலைமை அதிகாரியாக இருப்பவர். இன்று எங்களுடைய அகார் சேர் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றார். பொதுவாக அகார் சேர் எத்தனையோ பொழிவுகள், சன்மார்க்க பொழிவுகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த டீச்சர்மாருக்கு சேர்மாருக்கு கொடுத்தார் ஒரு விளக்கம் வரும். அதை மில்லியன் கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆசிரியர்கள் ஒரு சமூக பணியை செய்பவர்கள் என்ற அந்த கருப்பொருளை அவருடைய பேசியதுதான் எனக்குள் ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தியது, அட்மிரேஷனை ஏற்படுத்தியது. பொதுவாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமாக அவருடைய உரை அமைந்திருக்கும். சரி, இன்றைய நிகழ்விலே அவர் என்ன சொல்ல போகிறார், எதை மையப்படுத்தி பேச போகின்றார் என்று பார்க்கலாம். உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்திற்கு மத்தியில் எங்களுடைய ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் முதல்வர் சங்கைக்குரிய அஷேக் ஏசி அகார் முகமது சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கௌரவனிய சுவாமின் வஹான்ச, மரியாதைக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற தம்பதனிய அல் ஹிஜ்ரா மகாவித்யாலயத்தின் கௌரவ அதிபர் சகோதரி சிஃபானா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கின்ற இலங்கைக்கான குவைத் தூதுவருடைய பிரதிநிதி ஷேக் ஃபிர்தௌஸ் நலீமி அவர்களே, அல் ஹிமா சேவைகள் அமைப்பின் கௌரவ பணிப்பாளர் ஷேக் நூருல்லா நலீமி அவர்களே, அதன் உதவி தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அமீனுத்தீன் அவர்களே, இங்கே மேடையில் விட்டிருக்கின்ற இந்த ஊரின் மஸ்ஜித் நிர்வாகத்தின் கௌரவ தலைவர் ஹாஜி இப்ராஹிம் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஷக்கீப் அரசலான் அவர்களே, இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, ஊர் பிரமுகர்களே, மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பாடசாலையின்
இந்த மகத்தான நிகழ்வுக்கு கட்டட திறப்பு விழாவுக்கு வருகை தருவதற்கும் உங்களையெல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஏற்று நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும், இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டிய இந்த பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள் உட்பட பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட மதிப்புக்குரிய சகோதரர் ஹாஜி அஸ்மி முதலானோருக்கு நான் ஆரம்பமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜஸாஹுமுல்லாஹு ஹைரன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர் ஹாரிஸ் அவர்கள் தொட்டு காட்டியது போல என்னை பொறுத்தவரையில் நான் முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி எனது சமூக பணியிலே வெளிச்சம் போட்டு பேசுகின்ற ஒரு பொருள், ஒரு தலைப்பு இருக்கும் என்றால் அது கல்வி. அந்த கல்விக்கு முன்னோடிகளாக இருக்கின்ற ஆசிரியர்கள். அந்த வகையில்தான் எங்கெல்லாம் எந்த ஊர்களிலெல்லாம் கல்வி தொடர்பிலான விழிப்புணர்வு நிகழ்வுகள், பாடசாலை மட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவோ அங்கிருந்தெல்லாம் எனக்கு அழைப்புகள் வரும்போது அவசரப்பட்டு அந்த அழைப்புகளை நான் தட்டி கழித்து விடாமல் அவற்றை கவனத்தில் கொண்டு அந்த அழைப்பை நேர்மறையாக பார்த்து சிரமங்கள் இருந்தாலும் அத்தகைய நிகழ்வுகளில் கடந்த 4 தசாப்த காலத்துக்கு மேலாக தொடர்ந்தேர்ச்சியாக நான் பங்கேற்று வருகிறேன். அண்மையில் பும்மண்ணை கிராமத்தில் நடந்த அந்த நிகழ்வுக்கும் நான் அழைக்கப்பட்டேன். அதற்கு முன்னர் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டேன். 2 நிகழ்வுகளும் ஒன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அது ஒரு மயக்கமாக எனக்கு இருந்தது. பிறகு பார்த்தால் 2 நிகழ்வுகள், 2 ஊர்கள் இடம்பெறும் நிகழ்வுகள். அதன் காரணத்தினால் நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன். ஒரே நாளில் 2 நிகழ்வுகளையும் வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் ஒரு பாடசாலையின் கட்டட திறப்பு விழாவும், மாலையில் அடுத்த பாடசாலையின் நிகழ்வையும் வைத்துக் கொண்டால் எம்மை போன்றவர்களுக்கு, தூரத்திலிருந்து வருகின்ற நம்மை போன்றவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்பது வசதியாக இருக்கும் என்று சொன்ன போதிலும், அதற்கான முயற்சி நடந்த போதிலும் அல் ஹிமா விடவில்லை என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. தனித்தனியாக நடக்க வேண்டும், வேறு நாட்களில் நடக்க வேண்டும் என்ற உத்தரவு நிறைவேற்று பணிப்பாளருக்கு கூடாக பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்றாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையிலே இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி முடிந்த கையோடு அந்த ஊருக்கு சென்று அந்த ஊர் பாடசாலை மட்டத்து பிரமுகர்களோடு சுமார் 1 மணி நேரத்தை கழிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அந்த குறையும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த அளவுக்கு கல்வி சார்ந்த இத்தகைய காத்திரமான முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும், நமது எளிமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதிலே ஓரளவு விழிப்பாக இருப்பவர்களில் நானும் ஒருவன் என்ற செய்தியைத்தான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு ஊரை பொறுத்தவரையிலும், குறிப்பாக சிறப்பாக முஸ்லிம் ஊரை பொறுத்தவரையிலும், அந்த ஊரின் 2 கண்களாக பார்க்கப்பட வேண்டியவை, ஒன்று அந்த ஊரின் பள்ளிவாசல், 2வது அந்த ஊரின் பாடசாலை. பள்ளிவாசலிருந்து பாடசாலையை பிரிக்க முடியாது, பாடசாலையிலிருந்து பள்ளிவாசல் பிரிக்கப்படலாகாது. ஏக காலத்தில் இந்த 2 நிறுவனங்களும் கட்டிக்காக்கப்பட வேண்டும். இந்த 2 நிறுவனங்களுக்கூடாகத்தான் அடுத்த தலைமுறையினர் உருவாக்கப்பட வேண்டும், வலுவூட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய வரலாறு நமக்கு இதைத்தான் சொல்கிறது. அன்று பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், கலாபீடங்கள் மஸ்ஜிதுகளில் தான் இயங்கின. மஸ்ஜிதுகள் தான் பாடசாலைகளாக, பல்கலைக்கழகங்களாக திகழ்ந்தன. உலகின் முதலாவது பல்கலைக்கழகம் டியூனிஷியாவிலே அமையப்பெற்றிருக்கின்ற ஜாமியத்து ஜைத்தூனா பல்கலைக்கழகம் சுமார் 1250 ஆண்டுகளுக்கு முன்னால்
டியூனிஷியாவிலே இந்த பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண். ஃபாத்திமா அல் ஃபஹரி என்ற பெண் தான் உலகின் முதலாவது பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். அந்த பல்கலைக்கழகம் ஜாமியு ஸைத்தூனா என்ற பள்ளிவாசல் தான் துவக்கி வைக்கப்பட்டது. உலகின் 2வது பெரிய பல்கலைக்கழகம் மொரோக்கோவிலே அமைந்திருக்கின்ற ஜாமியத்துல் கரவியின். இந்த ஜாமியத்துல் கரவியின் பல்கலைக்கழகத்துக்கு சுமார் 1200 வருட வரலாறு இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகமும் ஜாமியு ஸைத்தூனா என்ற மஸ்ஜிதில் தான் துவக்கி வைக்கப்பட்டது. உலகின் 3வது பெரிய பல்கலைக்கழகமும் முஸ்லிம் நாடொன்றுக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் கெய்ரோவில் அமைந்திருக்கிற ஜாமியத்துல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம். 1000 ஆண்டுகளை கடந்த பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகமும் ஜாமியுல் அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதில் தான் துவக்கி வைக்கப்பட்டது. இங்கே ஒரு திருத்தம் சொல்லப்பட வேண்டும். ஜாமியத்துல் கரவியின் என்ற மொரோக்கோவில் அமைந்திருக்கிற பல்கலைக்கழகத்தை தான் ஃபாத்திமா அல் ஃபஹரி என்ற பெண் நிறுவினார். இந்த திருத்தத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இங்கு நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நமது அறிவு பாரம்பரியத்திலே, நமது நாகரிகத்திலே மஸ்ஜிதும் பாடசாலையும், பள்ளிவாசலும் பல்கலைக்கழகமும் ஒன்றோடொன்று இணைந்திருந்தன, பின்னி பிணைந்திருந்தன. ஏனென்றால் ஒரு சிறுவனுடைய ஆளுமை வளர்ச்சியில், ஒரு சிறுமியுடைய ஆளுமை வளர்ச்சியில் இந்த 2 நிறுவனங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அறிவும் போஷிக்கப்பட வேண்டும், ஆன்மாவும் போஷிக்கப்பட வேண்டும், உடலும் வளர்க்கப்பட வேண்டும், உள்ளமும் மேம்படுத்தப்பட வேண்டும். ஏக காலத்தில் இந்த அம்சங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். கவனத்தில் கொள்ளப்பட்டுதான் ஆளுமை விருத்தி இடம்பெற வேண்டும். எனவே இந்த வகையில் தான் இந்த 2 நிறுவனங்களும் மிக மிக முக்கியமானவை. எதற்காக இதனை நான் வலியுறுத்துகிறேன் என்றால், ஒரு சாரார் பாடசாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலை புறக்கணிக்கிறார்கள். இது பிழையானது. மற்றொரு சாரார் பள்ளிவாசலை தூக்கி பிடித்து பாடசாலையை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்கிறார்கள். இந்த 2 நிலைப்பாடுகளும் பிழையானது. இந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையிலான சமநிலை மிகச் சரியாக பேணப்பட வேண்டும். மஸ்ஜிதை போல பாடசாலையும், பாடசாலையை போல மஸ்ஜிதும், இரண்டும் ஒரு ஊருடைய 2 கண்களாக பார்க்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கல்விக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இளம் தலைமுறையினரின், எதிர்கால சந்ததியினரின் கல்வி கண்களை திறந்து விட்டால் தான் அவர்கள் ஆன்மீக ரீதியாகவும், ஒழுக்க ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் கூட மேம்பாடு அடைய முடியும். அறிவில்லாத இடத்தில் கல்வி, ஞானம் இல்லாத இடத்தில் ஒழுக்கத்தை, பண்பாட்டை, ஆன்மீகத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் நமது மார்க்கம், நமது தீன், அல்லாஹ்வுடைய கலாமான் அல் குர்ஆன் முதலாவது செய்தியாக சொன்ன செய்தி என்ன? இக்ரா, வாசியுங்கள், படியுங்கள், ஓதுங்கள். அந்த வசனத்திலே வருகிற அடுத்த பகுதிகளை பாருங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. வாசிப்பு, கற்றல், கற்பித்தல், பேனா, எழுதுகோல், இந்த விஷயங்களைத்தான் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் பேசுகின்றன. இந்த மார்க்கம் இக்ராவுடைய மார்க்கம், கராவுடைய மார்க்கம், அறிவுடைய மார்க்கம், சிந்தனையுடைய மார்க்கம், பேனாவுடைய மார்க்கம். இக்ராவை தொடர்ந்து இந்த ஆரம்ப வசனங்களை தொடர்ந்து இறங்கி அருளிய வசனங்களை பாருங்கள். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியமாக, பேனாவின் மீது சத்தியமாக, அந்த பேனாவை கொண்டு எழுதப்படுகிற புத்தகங்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் எழுத்தின் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு எழுத்து புனிதமானது. பேனாவின் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு பேனா முக்கியத்துவம் வாய்ந்தது. புத்தகங்கள் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு புத்தகங்கள் இன்றியமையாதவை. எனவே முஸ்லிம் சமூகம் என்பது எழுத்தின் சமூகம், அது பேனாவின் சமூகம், அது புத்தகத்தின் சமூகம், அது உம்மத்து இக்ரா. எனவே
படிப்பை பற்றி, வாசிப்பை பற்றி, எழுத்தை பற்றி, பேனையை பற்றி, பேனாவை பற்றி யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் குறிப்பிட்ட ஜாமியத்துல் கரவியின் என்ற மொரோக்கோவில் அமைந்திருக்கிற ஃபாத்திமா அல் ஃபஹரி என்ற பெண்ணினால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் தான் உலகத்தின் முதலாவது மருத்துவ பீடம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் ஸ்தாபிக்கப்பட்டது. சில போது இங்க இருக்கிற சிலர் என்ன கதை விடுறாருன்னு நினைக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக நம்மை பற்றி, நமது வரலாறை பற்றி, நமது நாகரிகத்தை பற்றி, நமது அறிவுத்துறை பங்களிப்பை பற்றி நாமே அறியாதவர்களாக இருக்கிறோம் என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம். நான் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இன்று நமக்கும் அறிவுக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் இயற்கை விஞ்ஞானங்களுக்கு என்ன சம்பந்தம், நமக்கும் சமூகவியல் கலைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுப்பப்படுகிற அளவுக்கு நாம் அறிவுத்துறையில், கல்வித்துறையில் பின்தங்கியவர்களாக மாறிவிட்டோம். சகோதரர்களே, ஒரு பிரபலமான புத்தகம் இருக்கிறது, ஆங்கில மொழி எழுதப்பட்ட புத்தகம், 1001 Inventions Muslim Heritage in Our World. முஸ்லிம்கள் உலகத்துக்கு வழங்கிய 1001 கண்டுபிடிப்புகள். 1001 கண்டுபிடிப்புகள். மருத்துவம், பொறியியல், கணிதம், வானவியல், புவியியல், பூகர்ப்பவியல் அடங்கலான அனைத்து அறிவியல் விஞ்ஞானங்களுக்கும் நமது மூதாதையர்களால் வழங்கப்பட்ட மகத்தான பங்களிப்புகள். 1001 கண்டுபிடிப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த 1001 கண்டுபிடிப்புகளும் தனி நூலாக, ஆய்வு நூலாக துவக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரதி ஒன்று என் கையில் கடந்த 4 நூற்றாண்டு காலமாக இருக்கிறது. ஆனால் கவலையான ஒரு செய்தி, இந்த 1001 கண்டுபிடிப்புகள் 1001 கண்டுபிடிப்புகளாக தான் இருக்கிறது. 2ஆக 3ஆக 4ஆக இதுவரை மாறி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்ப வேண்டி இருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஒரு பாடசாலை என்பது ஒரு ஊரின் பிரதானமான கண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாத இடத்திலே ஈமானை கூட எதிர்பார்க்க முடியாது, அஹ்லாக்கை கூட எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் குர்ஆன் சொல்கிறது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை என்பதை நீ அறிவுபூர்வமாக தெரிந்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தலையை ஆட்டி ஆட்டி ஓதுறதல்ல. அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஒருவனே, அவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த பேர் உண்மையை நீ அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. கிளிப்பிள்ளையை போல சிறுபிள்ளைத்தனமாக மார்க்கத்தை ஏற்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று நமது மார்க்கம் சொல்லுது. ஃபஅலம், தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, அதை படி என்று குர்ஆன் சொல்லுது. குர்ஆனை நீங்கள் பார்த்தால் குர்ஆன் எந்த அளவு தூரம் அறிவு தேடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு ஊருடைய மேம்பாட்டை, முன்னேற்றத்தை, அபிவிருத்தியை, குறிப்பாக நிலைபெறான அபிவிருத்தியை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், திறசார சம்வர்தனையை தீர்மானிப்பது கல்வியும் அறிவும் தான். அந்த வகையிலே ஒரு ஊருடைய பாடசாலைக்கு ஒரு ஊர் அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கு ஒரு புனிதத்துவம் வழங்குவது போல ஸ்கூலுக்கும் பாடசாலைக்கும் ஒரு புனிதமான இடத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஊருடைய கல்வி வளர்ச்சியிலே பாடசாலை முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் பாடசாலையுடைய உட்கட்டமைப்பு அல்ல, பாடசாலையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல. முதலாவது அந்த பாடசாலையின் அதிபர் தான் அந்த பாடசாலையின் ஜீவநாடி, உயிர் நாடி, லைவ் வயர். அவர் கொடுக்கிற தலைமைத்துவம் தான், அவருடைய அர்ப்பணமும் தியாகமும் தான், அவருடைய ஈடுபாடு தான் நிச்சயமாக அந்த பாடசாலையை மேம்படுத்தும். அதற்கூடாக அந்த ஊரின் கல்வி நிலை மேம்பாடு அடையும். அடுத்த தலைமுறை நாம் எதிர்பார்க்கிற படித்த தலைமுறையினராக, ஒரு புத்திஜீவித்துவ தலைமுறையினராக உருவாகுவார்கள். அடுத்து ஒரு பாடசாலையை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் பெறுபவர்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. அது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிபராக இருப்பதையும் ஆசிரியராக இருப்பதையும் ஒரு தொழிலாக பார்ப்பது பிழையானது மாத்திரமல்ல, மிகப்பெரிய குற்றம். டீச்சிங் என்பது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, அது ஒரு மிஷன், அது ஒரு நோபல் மிஷன். அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை, புனிதமான சேவை.
அது ஒரு உயர்ந்த பணி, புனிதமான பணி. வருமானத்துக்கான வழி அல்ல, வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது கிடைக்கத்தான் வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் எப்போதும் கல்வித்துறையை, கற்பித்தலை, கல்வி போதல் ஈடுபடுவதை மிக உயர்ந்த புனிதமான ஒரு வணக்கமாக, அமலாக, இபாதத்தாக, பணியாக பார்ப்பவர்களாக ஆசிரியர் இருக்கிற போதுதான் ஒரு ஊர் பாடசாலை உருப்படும், அந்த ஊர் உருப்படும். நிச்சயமாக ஒரு பாடசாலையின் வளர்ச்சியை தீர்மானிப்பவர்கள் அதிபர்களும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல. அதுக்கு அப்பால் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. பழைய மாணவர்களுக்கு அந்த பாடசாலையின் முன்னேற்றத்திலே மிகப்பெரிய ஒரு வகிபாகம் இருக்கிறது. ஊரில் இருக்கிற பெற்றோர்கள் மற்றவர்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பாடசாலையின் முன்னேற்றத்திலே பங்காளிகளாக திகழ வேண்டும். ஊரார் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அப்பால் படிக்கும் மாணவர்கள் ஆர்வத்தோடு, ஆசையோடு, ஈடுபாட்டோடு, தியாகத்தோடு படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த எல்லோரும் சேர்கிற இடத்தில் தான் ஒரு பாடசாலை மூலமாக நல்ல மாற்றம் வரும். இவற்றோடு அந்த ஊரோடு மாத்திரம் அந்த பாடசாலைக்கான ஒத்துழைப்பு மட்டுப்படுத்தப்படலாகாது. அதற்கு அப்பால் சமூகத்திலே இருக்கிற சமூக நல விரும்பிகள், பரோபகாரிகள், தனவந்தர்கள் சமூகத்தின் நிலைபேறான முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற வகையிலே பாடசாலைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். இன்று சமூகத்திலே கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெரும்பாலானவர்கள் கிள்ளி கிள்ளித்தான் கொடுக்கிறார்கள். அள்ளி அள்ளி கொடுப்பவர்கள் மிக மிக குறைவு, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் சமுதாயத்திலே இருக்கிற, தேசிய மட்டத்திலே இருக்கிற செல்வந்தர்கள், பரோபகாரிகள் பாடசாலைகள் முன்னேற்றத்துக்கு தமது முழுமையான பங்களிப்பு செய்ய வேண்டும். அதுதான் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலீடாக இருக்க முடியும், உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும். இவற்றோடு பாடசாலைகளுடைய முன்னேற்றத்திலே, குறிப்பாக நம் சமூகத்து பாடசாலையுடைய முன்னேற்றத்திலே தொண்டர் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணி காத்திருக்கிறது. இந்த நாட்டிலே இயங்குகின்ற பெரும்பாலான தொண்டர் நிறுவனங்கள் விதவைகளை கவனிக்கிறார்கள், நல்லது. அனாதைகளை பராமரிக்கிறார்கள், நல்லது. ஏழைகளை அவர்கள் அரவணைக்கிறார்கள், நல்லது. சமுதாயத்திலே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் அனுசரிக்கிறார்கள், நல்லது. இத்தகைய சமூகத்திலே இருக்கிற மக்கள் குழுமங்களை எல்லாம் கவனிக்கின்ற வேலை திட்டங்கள் கண்டிப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டு கருத்து கிடவில்லை. ஆனால் சகோதரர்களே, ஒப்பீட்டு ரீதியில் இவை அனைத்துக்கும் மேலாக சமுதாயத்திலே நிலையான மாற்றம், நிலைபேறான முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்கி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கிராமங்கள், குக்கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்கள் அடங்கலாக முழு நாட்டிலும் உள்ள நம் சமூகம் ஒரு படித்த சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். நாலேஜ் பேஸ்ட் கம்யூனிட்டியாக, அறிவு மைய சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் பாடசாலையுடைய வகிபாகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த வகையில் அல் ஹிமா சேவைகள் அமைப்பின் பணிகளை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். காலத்தின் தேவையை உணர்ந்து ஒரு சன்மார்க்க கடமையாக விளங்கி அவர்கள் தமது கவனத்தை பாடசாலைகளுடைய முன்னேற்றத்திலே குவித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இப்போது கிட்டத்தட்ட 40 பாடசாலைகளுக்கு அவர்கள் இத்தகைய கட்டடங்களை நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு பங்களிப்பு அல்ல, மிக மகத்தான பங்களிப்பு, வரலாற்று பங்களிப்பு என்று நான் இதனை வர்ணித்தாலும் அது பிழையாக இருக்க மாட்டார். நான் 2 வகையில் சந்தோஷப்படுகிறேன். ஒன்று, என்னை போன்றவர்கள் இந்த நாட்டிலே முக்கியத்துவப்படுத்தி, முன்னுரிமைப்படுத்தி, முதன்மைப்படுத்தி எந்த ஒரு கல்வி பணிக்கு நமது கவனத்தை குவித்திருக்கிறோமோ அத்தகைய கல்வி பணிக்கு, பாடசாலையின் முன்னேற்றத்துக்கு ஷேக் நூருல்லா தலைமையிலான அணி ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. முன்னுரிமைகளை விளங்கி அவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற வகையில் சந்தோஷப்படுகிறேன். இன்னொரு வகையிலே ஷேக் நூருல்லா அவர்கள் நமது கலாபீடத்தின் ஒரு பட்டதாரி.
நமது கலாபீடத்தின் ஒரு பட்டதாரி இத்தகைய ஒரு மகத்தான பணியை முன்னெடுப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது மாத்திரமல்ல, பெருமைப்படுகிறேன். பொதுவாக ஜாமியா நதீமியா கலாபீடத்திலே கடந்த 48 ஆண்டுகளாக இருப்பவன் நான். எனக்கு அங்கே ஒரு பட்டம் தருவதாக இருந்தால் ஜாமியா பூசணம் அல்லது நலிமியா பூசணம் என்று பட்டம் தரலாம், சங்கீத பூசணம் என்று பட்டம் கொடுப்பார்கள். 48 வருடங்களாக இருக்கிறேன். 41 வருட பணி சேவை. நானும் ஒரு டீச்சர் தான். ஆனால் நான் யாரையும் பார்த்து இவர் என்னுடைய மாணவர் என்று சொல்வது இல்லை. அவர்கள் சொன்னால் சொல்லட்டும், சொல்லாத போது சும்மா இருக்கட்டும், சொல்லுவது இல்லை. ஆனால் ஷேக் நூருல்லா என்னுடைய மாணவன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் தெரிவிக்கிறேன். யாரையாவது மாணவன் என்று சொல்லி பிறகு வாங்கி கட்டுறதை விட இப்படிப்பட்டவர்களை மாணவன் என்று சொல்லி நாம் ஓரளவு பெருமைப்பட்டு கொள்ளலாம். அத்தோடு அவருக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அது எப்படி எச்சரிக்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரியாத போதிலும் அவர் புரிந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கிறேன். எனவே அந்த வகையிலே மாஷா அல்லாஹ் இந்த பணி மகத்தான பணி. என்னை பொறுத்தவரையில் நான் பெரிய ஊர் சின்ன ஊர் என்று பார்ப்பதில்லை. மேற்குலக நாடுகளுக்கு செல்லுவேன், வளைகுடா நாடுகளுக்கு செல்லுவேன், மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் செல்லுவேன், பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா முதலான நாடுகளுக்கும் போவேன். அதே நேரம் அடுத்த வாரம் நான் காட்டகஸ் ஜிகிலேயில் இருப்பேன், முக்ரியாவைக்கு செல்லுவேன், மாத்தலைக்கு செல்லுவேன். பிறகு அண்மையிலே நான் எங்கு போனேன், என்ன குளம், மதவா குளத்துக்கு சென்றேன். பிறகு நான் கடந்த வாரம் பண்டார கொஸ்வத்தில் இருந்தேன். சென்ற வாரம் இவர்கள் ஒத்துழைத்திருந்தால் சென்ற வாரமும் இந்த வாரமும் சேர்ந்து நான் பொம்மண்ணையும் இருந்திருப்பேன், இந்த மண்ணிலும் இருந்திருப்பேன். அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அது அவர்களுடைய குறை அல்ல, அவர்களுடைய ஒழுங்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த வரிசையிலே உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தும் நோக்கோடு எனது அண்மைக்கால ஒரு விஜயத்திலே நான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில போது நீங்கள் நினைக்கலாம், தம்பதேனிய ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், இங்க பெரிய கல்வி எழுச்சிய சாத்தியப்படுத்துறது சாத்தியமானது. இந்த பார்வை பிழையானது. பலபோது மாநகரங்களில், நகரங்களில், பட்டினங்களில் ஏற்படுத்தாத கல்வி புரட்சியை இப்படிப்பட்ட கிராமங்களில் ஏற்படுத்தலாம். அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த காலத்திலே ஒரு சகோதரர் மர்ஹூம் தௌஃபீக் ஆசிரியர் அவர்கள் இந்த ஊரிலே காலடி வைத்து இந்த பாடசாலையை உருவாக்க காரணகர்த்தாவாக விளங்கியிருக்கிறார் ரஹ்மஹுல்லாஹ். அவரோடு பலர் ஒத்துழைத்திருக்கிறார்கள். சிறிய ஊர், கொஞ்சம் பேர் வாழும் ஊர், இந்த ஊருக்கு என்ன பாடசாலை என்றெல்லாம் அவர் சிந்தித்திருந்தால் நானும் நீங்களும் இந்த இடத்திலே இருந்திருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட தியாகிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னை போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேச்சாளர்கள், பீரங்கிகள், நான் சொல்லுவேன் பூபோச்சிகள், சபைகளை அலங்கரிப்பவர்கள். ஆனால் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் சென்று, ஊராக சென்று, கிராமம் கிராமமாக சென்று அங்கு தங்கி அந்த மக்களோடு இரண்டரை கலந்து ஒரு ஊரை கட்டி எழுப்புவது, அந்த ஊரின் பாடசாலையை கட்டி எழுப்புவது என்பது சாமானியமானதல்ல. சகோதரர் நுஸ்ரத் அவரும் ஒரு நதீமியா பட்டதாரி, அவரும் ஒரு நதீமி. அவர் சொன்னார், நான் கேட்டேன், நீங்க இங்க என்னாண்டு கேட்டேன். என்ன அவர் காட்டோவிட்டாண்டு தெரியும், இங்க ஏன் அவர் வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க என்ன இங்க என்று கேட்ட நேரம் என்னோட வாப்பட ஸ்கூலுண்டார். வாப்பட ஸ்கூலா? அரசாங்க ஸ்கூலை பார்த்து வாப்பட ஸ்கூல்ன்றீங்க, அது எப்படி உங்களோட வாப்பட ஸ்கூல் ஆகும்? இல்லை சார், எங்களோட வாப்பா தான் அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்கூலை உருவாக்க முன்னோடியாக இருந்தவர், பாடுபட்டவர் என்று சொல்லி சொன்னார். ரொம்ப மனசுக்கு இதமாக சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் தான் அவரை கௌரவிக்கும் வகையில் அவருடைய குடும்பத்தார் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மிகவும் சரியான முடிவு, ஒரு சிறந்த முன்மாதிரி. அவருடைய மருமகனார் தான் ஷேக் நூருல்லா. எல்லாம் குடும்ப ஆட்சி தான் எல்லா இடமும் நடக்கிறது போல் தெரிகிறது. இன்னும் பலர் இருக்கிறார்கள், எல்லாரும் இப்போது எனக்கு அறிமுகமாகிவிட்டார்கள். ஆனால் மாஷா அல்லாஹ் இது நல்ல முன்மாதிரி, நல்ல சிறந்த முன்மாதிரி. நான் கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதாக ஞாபகம்,
இறந்தாலும் பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அத்தகைய தடயங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். லிவிங் லெகசி என்று சொல்வார்கள். ஏதோ பிறந்தோம், இருந்தோம், மாண்டோம், மண்டையை போட்டு முடிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஏதாவது தடயங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த முன்மாதிரியை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். ஒரு ஊருடைய முன்மாதிரியை சொல்வதாக சொன்னேன். அண்மையில் நான் இறுதியாக சென்ற ஊர்களில் ஒன்றுதான் வல்புத்து. இதே குருநாகல் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம். அங்கே 515 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. பாடசாலை, ஒரு மகாவித்தியாலயம். அங்கு 1300 சொச்சம் மாணவ மாணவிகள் கல்வி கற்கிறார்கள். அவர்கள் கணிசமான தொகையினர் வெளியூர்கள் இருந்து வருவார்கள். அந்த கிராமத்துக்கு செல்கிறார்கள். அந்த கிராமத்திலிருந்து அண்மையில் எந்த ஒரு நகரமும் இல்லை. பக்கத்திலே ஆனமடுவே இல்லை, பக்கத்திலே சிலாபவும் இல்லை, பக்கத்திலே நிக்கவரட்டியவும் இல்லை. ஆண்டியாகமையோ என்னமோடு ஒரு சின்ன நகரம் இருப்பது போல் தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிராமம், வெறும் 500 குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமம். பாடசாலை தேசிய பாடசாலையும் அல்ல, ஒரு மத்திய கல்லூரியும் அல்ல, ஒரு மகாவித்தியாலயம். ஆனால் மாஷா அல்லாஹ் நாடு பேசும் பாடசாலையாக மாறியிருக்கிறது. முழு நாடும் பேசும் ஒரு பாடசாலையாக மாறியிருக்கிறது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கல்வி பொதுதர உயர்தர கல்வியை கற்பதற்காக மாணவ மாணவிகள் அந்த ஊரை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு முதல் அவர்கள் மிக சிறந்த பெறுபேறுகளை படைத்து வருகிறார்கள். 2023ஆம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதி எவ்வளவு தெரியுமா? கலைப்பிரிவுக்கு 86 பேர், கலை பிரிவுக்கு 86 பேர், காலேஜுக்கு 11 பேர், வர்த்தகத்துறைக்கு 18 பேர், மருத்துவத்துக்கு 4 பேர். எங்க இருந்து மருத்துவத்துக்கு 4 பேர்? இப்போதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். 3 வருஷம் இருக்கும் மருத்துவத்துறை. பொறியியல் துறைக்கு 3 பேர், ஏனைய விஞ்ஞான துறைகளுக்கு 33 பேர். எல்லாமாக கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், மூக்கில் கையை வைக்க வேண்டி இருக்கிறது. என்ன சீன வித்தையா அங்க நடக்குது? மந்திரமா? ஜின்களுடைய ஏதாவது வேலை அங்க நடக்குதா? வேற ஏதாவது ஹிக்மத்துகளா? எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அதிபருடைய டிவோஷன், டெடிகேஷன், கமிட்மெண்ட், அதிபருடைய அர்ப்பணம், தியாகம், ஈடுபாடு. காலையில் பாடசாலைக்கு சென்றால் இரவு 12 மணிக்குத்தான் அவர் வீடு திரும்புவார். ஆசிரியர்களை தேடி போய் நாட்டின் பல பாகங்களில் இருந்து சிறந்த ஆசிரியர்களை அழைத்து வந்து தனது வீட்டில் வைத்து அவர்களை அவர் கவனிக்கிறார், பராமரிக்கிறார். பாடசாலையின் ஆசிரியர்கள் அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். சந்தோஷமான இன்னொரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும். ஆர்ட்ஸ் கலைப்பிரிவுக்கான அட்மிஷன் 23ஆம் ஆண்டு 86 பேர் சொன்னேன். கலைப்பிரிவுக்கு தலைவராக ஹெட்டாக இருப்போர் ஒரு நதீமி. அதையிட்டும் நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் உருவாக்க வேண்டும். இந்த விஷயங்களை சொல்லித்தான் நாம் பெருமைப்படவும் வேண்டும். அவர்கிட்ட BMW இருக்குது, இவர்கிட்ட 4 வீலர் இருக்குது, இவர்கிட்ட அந்த வாகனம் இருக்கு, இந்த வாகனம் இருக்கு, இவர் ஊட்ட தெரியுமா 3 தட்டு, அவர்கிட்ட ஊட்ட தெரியுமா, அங்கே லிஃப்ட்டும் இருக்குது, இவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு தெரியுமா. இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறோம், இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கிறோம். யாராவது எங்கள்ட வசதிகளை பார்க்குறாங்களா, தேடுறாங்களா, அதை பற்றி பேசுகிறாங்களா? ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ கௌரவமாக மரியாதையாக வாழ்கிறோம். மனிதனுக்கு பணத்தில் மரியாதை இல்லை, படிப்பில் தான் அவனுக்கு மரியாதை இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அதை பெருமையாக நான் சொல்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றிருக்கிறது. 25 நிமிடங்கள் பேசலாம் என்று சொல்லப்பட்டது.
அந்த வகையிலே இன்னும் பல விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய போதிலும் அதற்கான வாய்ப்பில்லை. وأخيرا إنني أتقدم بأسماء آيات التقدير والعرفان للمحسنة التي قامت بالدعم السخي لبناء هذا المبنى الشاهق، وهو عبارة عن فصول دراسية. وهذا العمل عمل مبارك وجهد مشكور. نسأل الله عز وجل أن يتقبل هذا الجهد ويجعله في ميزان حسنات المحسنة السيدة وفاء أحمد فوزان الكويتية، جزاها الله خير ما يجزي به العاملين المخلصين، وأن يجعل جهودها هذه في ميزان حسناتها يوم القيامة يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மகத்தான பணிக்கு இந்த நாட்டிலே இந்த கிராமத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலைக்கு அல்லாஹ்வுக்காக அவனது திருப்தியை நாடி அவனது திருப்பொருத்தத்தை நாடி இந்த மகத்தான பங்களிப்பை செய்த அந்த கொடையாளிக்கு நானும் நீங்களும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற வகையில் தான் அரபு மொழியில் சில வசனங்களை நான் சொன்னேன். திடீரென்று அரபு மொழியில் பேச ஆரம்பித்து விட்டார் என்று பிழையாக எதுவும் நினைத்து விட வேண்டாம். இன்னும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்தும் அப்படியே இருப்பதற்கு துஆ செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. இந்த பாடசாலையில் கற்கின்ற இந்த மாணவ மாணவிகளுக்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக உழைக்கின்ற அதிபர், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள், ஒரு பிரமுகர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அருள் பாலிப்பானாக. இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்ததற்காக மீண்டும் ஒரு முறை என்னை அழைத்தவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜாமியா நலிமியா கலாபீடத்தின் முதல்வர் கௌரவத்துக்குரிய அஷேக் ஏசி அகார் முகமது சார் அவர்கள் சிந்திக்க வைத்த வார்த்தைகள் நாங்கள் எங்களை பட்டையிட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். பொதுவாக அவர் பாடசாலை பள்ளிவாசல் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டும் இரண்டு கண்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே சமூகவியலிலே இன்டராக்ஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது. பொதுவாக இந்த இரண்டு மையங்களுடனும் சமூகத்தின் இடைவினை அதிகமாக இருக்கும். அதே போல அந்த இரண்டு இடங்களுக்குமான ஈர்ப்புகள் அதிகம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். வெல்பத்துவ என்பது எனது ஊருக்கு பக்கத்து ஊர், அதையும் சொல்வதிலே எனக்கு பெருமையாக இருந்தது. அவருடைய வார்த்தையிலே ஒன்றை சொன்னார், என்னை பிறந்தாலும் இறந்தாலும் உன்னை மறக்க கூடாது உன் ஊர் என்று சொன்ன உடனே ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. சரி, ஒருவேளை அதில் தான் கொப்பி அடித்தாரோ தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்காது. அது ஒரு சினிமா பாட்டு தான். நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது ஏஆர் ரஹ்மான் பாடிய ஒரு பாடல் தான். அதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே என்று ஒரு அந்த பாடல். அதாவது நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை மறக்காதே என்று அந்த பாட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதில் இன்னும் அவர் சொன்னார், ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற கூட அந்த பாட்டில் இருக்குது. கடல் போல் மலை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா, பிறந்தோம் இறந்தோம் சென்றோம் என்று வாழ்வை தூக்கி போடடா என்று அந்த வார்த்தை. சரி, இது அவருடைய அந்த வார்த்தைக்கு பெருமை சேர்ப்பதற்காக சொன்னவை தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. எனவே அவருடைய அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்வோம் என்று கூறிக்கொண்டு